ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட் ஃபேமிலி விலாக். என் பேர் சுஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. ரவா கேசரி. இது வந்து நம்ம விசேஷ நாட்களில் நம்ம வீட்லேயும் அதுக்கப்புறம் கல்யாண வீட்லையும் செய்யக்கூடிய ஒரு பாப்புலர் ரெசிபி, அதாவது ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னே நம்ம சொல்லலாம். இது வந்து சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம இது வந்து செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே இது செஞ்சிடலாம். வாங்க எப்படி வச்சுலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து அதை உருகினதும் அது கூட நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்தது நல்லா வறுத்தெடுக்கணும். அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆனால் ஒரு சைடில் நம்ம மாற்றி வச்சுட்டு அதிலே நம்ம கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. அதே நெய்லேயே சேர்த்துட்டு அது வந்து பெலூன் மாதிரி நல்லா ப்ளஃபியாக வந்ததும் அதையும் நம்ம இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து அதே நெய்லேயே உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதே நெய்லேயே ரவை சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து 1/2 கப் அளவு ரவை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரவை வறுக்கும்போது வீடே மணக்கும். ஸோ அது வரைக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த ரவை வந்து நல்லா வறுப்பிட்டுருச்சு. இப்போ நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் ரவைக்கு 1 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ரிச்சாக வேணும்னா 1/2 கப்பு தண்ணியும் 1/2 கப்பு பால் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சோது இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா கரையணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வெயிட் பண்ணலாம். இது வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இது வந்து நல்லா கரையட்டும். இது நல்லா கரைஞ்சது இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து ஆரஞ்சு ரெட்டு தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணால் எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால் மிக்ஸ் ஆனதை நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல ரவை, அதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறக்கு இப்படி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இது வந்து கெட்டி பிடிக்கும். ஏன்னா ரவை சேர்த்ததுனால கெட்டி பிடிக்கிற சான்சஸ் இருக்குது. அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட மறுபடியும் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கெட்டியானதும் இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க. இப்போ வந்து கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஒரு ஸ்பூனால் எடுத்து காமிக்க பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக வாயில் வச்சுன்னு கரையக்கூடிய அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.